வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ண போகிறது. எந்த காலேஜில் எந்த குரூப் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ண போகிறது ப்ராப்பர் சாய்ஸ் ஃபில்லிங். இது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே வேக்கன்சி லிஸ்ட்டு வந்த பிறகு நீங்கள் எல்லாருமே என்னது நல்ல காலேஜில் நம்ம நல்ல காலேஜ் சீட்ஸ் கிடைக்கணும். ஸோ அதனால் எல்லாருமே சாய்ஸ் லிஸ்ட் நம்ம ஒரு டாப் காலேஜில் சேர்ந்துடணும்னு எல்லாத்தோட இது இருக்கும். ஸோ அந்த டாப் காலேஜ் எப்படி சார், இந்த டாப் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஒவ்வொரு அனாலிசிஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த காலேஜ் பெஸ்ட்டு, அந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு ஒவ்வொருத்தவங்க அனாலிசிஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற டேட்டா என்னன்னா 2023 ரவுண்ட் 1ல் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ண காலேஜஸ், அதாவது ரவுண்ட் 1ல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ண டாப் காலேஜ் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணது அப் டு லாஸ்ட் வரை இருக்கிற போன வருஷம் 2023 இருக்கிற 440 காலேஜும் ரவுண்ட் 1ல் எந்த காலேஜ் அதிகமாக சீட் ஃபில் பண்ணிச்சுன்னு பெர்சன்டேஜில் சொல்கிறேன். பெர்சன்டேஜ்னா என்னன்னா, அந்த காலேஜில் ஒரு 300 சீட் இருக்குன்னா 280 சீட் ஃபுல் ஆச்சுன்னா 280/300. அதே காலேஜில் 500 சீட் இருக்கு, 450 சீட் ஃபுல் ஆச்சுன்னா 480/500. இதுதான் பெர்சன்டேஜ். ஏன்னா பெர்சன்டேஜ் இருந்தால் தான் அந்த காலேஜை நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த வயசில் சொல்கிறேன். ரைட் சார். இப்போ முதல்ல இப்போ நிறைய காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு காலேஜும் ஜோன் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1 எல்லாத்துக்கும் தெரியும், என்னது? கிண்டி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் கிண்டி எல்லாத்துக்கும் தெரியும். நம்பர் 1. நம்பர் 2 ஏசி டெக், உள்ளே இருக்கிற கிண்டிக்குள்ள இருக்கிற ஏசி டெக். நம்பர் 3 ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், பி பிளான் இருக்கிற கோர்ஸ். நம்பர் 4 எம்ஐடி கேம்பஸ். நம்பர் 5 அண்ணாமலை சிதம்பரத்தில் இருக்கிற ஃபேக்கல்டி இன்ஜினியரிங் காலேஜ். இது சிங்கிள் டிஜிட்ல இருக்கும். அது போக 1000 சீரீஸ்ல எது ஆரம்பிச்சாலும் அது சென்னை ஜோன். 1219, 1550 இந்த மாதிரி 1000 சீரீஸ்ல ஆரம்பிச்சுச்சுன்னா அதுலாம் சென்னை ஜோன். சென்னை ஜோன்னா சென்னை, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அது என்னது சென்னை சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாமே, தாம்பரம், எல்லாமே இது எல்லாமே என்னது சென்னை ஜோன். சென்னை ஜோன்னாவே அந்த காலேஜோட கோட் பார்த்தீங்கன்னா 1000 சீரீஸ்ல ஆரம்பிக்கும். கிளியர்? ரெண்டாவது 2000 சீரீஸ்ல ஆரம்பிச்சுச்சுன்னா 2015, 2030, 2540 இப்படி 2000 சீரீஸ்ல ஆரம்பிச்சுச்சுன்னா அது எல்லாமே கோயம்புத்தூர் ஜோன். கோயம்புத்தூர்னா என்னன்னா கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, பெருந்துறை எல்லாமே கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கிறது எல்லாமே என்னது 2000 சீரீஸ்ல ஆரம்பிக்கும். இது காலேஜ் கோட் பார்த்தோட கண்டுபிடிக்கிறது. அடுத்து 3000 சீரீஸ்ல ஆரம்பிச்சுச்சுன்னா அதெல்லாம் திருச்சி ஜோன். திருச்சி ஜோன்னா என்னன்னா திருச்சி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, அந்த திருச்சி, கும்பகோணம், திருச்சியை சுத்தி இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஆரம்பிக்கும்னா காலேஜோட கோடு 3000 சீரீஸ்ல ஆரம்பிக்கும். ரைட். அடுத்தது 4000 சீரீஸ்ல ஆரம்பிச்சுச்சுன்னா டவுன் சவுத். டவுன் சவுத்னா என்னன்னா நாகர்கோயில், திருநெல்வேலி, விருதுநகர், ராஜபாளையம், இந்த டவுன் சவுத்ல இருக்கிறது எல்லாமே என்னது 4000 சீரீஸ்ல ஆரம்பிக்கும். ஈவன் கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லாமே. அடுத்தது 5000 சீரீஸ்ல ஆரம்பிச்சுச்சுன்னா அது மதுரை ஜோன். மதுரை ஜோன் என்னன்னா மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், ராம்நாத் இது எல்லாமே 5000 சீரீஸ்ல ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டியன் சரஸ்வதியில் ஒரு காலேஜ் இருக்கு, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட கோட் என்னவா இருக்கும் 5912. இதே இது சதக் காலேஜ் ராம்நாட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும், எது 5000 சீரீஸ்ல ஆரம்பிக்கும். நீங்க இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு காலேஜ் எந்த ஜோன்ல இருக்குது. ரைட். இப்போ 2023 ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ண டாப் காலேஜ் இன் ரவுண்ட் 1 எக்ஸ்க்ளூசிவா இந்த டேட்டா எடுக்கும்போது அந்த எண்ட்ல சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரு ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு இருக்கும்.
2023ல அதிகமா ஸ்டூடண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் காலேஜ் SSN சென்னை 92%, செகண்ட் பிளேஸ் சிக்ரி 90%, தேர்ட் பிளேஸ் MIT சென்னை 89%, காலேஜ் ஆஃப் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி 89%, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 84%, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 81%, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 80%, PSG ஐடெக் 79.5%, PSG 76%, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து அவங்க இன்னொரு காலேஜ் வச்சிருந்தாங்க, ரிசர்ச் அப்ளைட் ரிசர்ச் வச்சிருந்தாங்க. ஐ திங்க் இந்த வருஷம் அது மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் வந்து 74% சீட் ஃபுல்லா இருந்தது. அடுத்தது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 68%, அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 63%, அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ் 63%, குமரகுரு 58%, லோயலா ஐகாம் 58%, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 57%, ஸ்ரீ ஈஸ்வர் 54%, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் 52%, அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 52%. இப்போ நான் சொன்ன 19-20 காலேஜஸ் இருக்கும். இந்த காலேஜ் மட்டும்தான் போன வருஷம் ரவுண்ட் 1ல அதிகமா ப்ரிஃபரன்ஸ் பண்ண 20 காலேஜஸ்க்குள்ள இருக்கிற காலேஜ் 50%. நான் வந்து 20ன்னு எடுக்கல, 50% மேல ஃபில் ஆனது இந்த 19 or 20 காலேஜஸ் மட்டும்தான். போக இந்த வருஷம் வந்து எல்லா காலேஜுமே வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கான கோர்சஸ் வந்து நிறைய ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஏற்கனவே இதே காலேஜில் வந்து சீட்ஸ்ல வந்து 50% கூட ஃபுல் ஆகாது. இந்த தடவை வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் நிறைய அண்ட் நியூ கோர்சஸ் எல்லாமே எல்லா காலேஜும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ரவுண்ட் 1ல நீங்க வர போறவங்களுக்கு என்னது, கண்டிப்பா வந்து எல்லா காலேஜுமே வந்து நிறைய கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் ஓபன் பண்ணிருக்காங்களா? அப்படி ஓபன் பண்ணால அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு இந்த தடவை நினைச்ச காலேஜ் நினைச்ச சீட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க பேனிக் பண்ணணும் அவசியமே கிடையாது. கண்டிப்பா வந்து நீங்க நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப்பே கிடைக்கும். ஈவன் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா மேபி வந்து இசிஇ டிமாண்டா இருக்கலாம், இசிஇ வந்து டிமாண்டா இருக்கலாம். ஏன்னா ரீசெண்டா வந்து வேகன்சி லிஸ்ட் வந்த பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்ல வந்து நிறைய கோர்சஸ் வந்துருச்சு, நமக்கு 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்குமான்னு கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் தாட் வந்து சேஞ்சஸ் ஆன மாதிரி தெரியுது எனக்கு வந்து கான்செப்ட் பேஸ் பண்ணி. ஸோ எல்லாத்தோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஈஸி இருக்கு. ஸோ அதே மாதிரி கோர்லயும் வந்து இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஈவன் வந்து எலக்ட்ரிக்கல்லையும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கு கால்ஸ்ல. அதே மாதிரி வந்து இப்போ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ரிலேட்டடா நிறைய கேட்குறாங்க. ஏன்னா நிறைய காலேஜஸ்ல வந்து மெக்கானிக்கலோட இன்டேக் குறைச்சிருக்காங்க, சிவிலோட இன்டேக் குறைச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து எவ்வளவு இன்டேக் குறைக்கிறாங்களோ டிமாண்ட் 4 வருஷம் கழிச்சு கூட இருக்கும். அந்த ரியல் ஃபேக்ட் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. எனிஹவ் நான் ஏற்கனவே எல்லா வீடியோ சொல்ற மாதிரி தான், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான். உங்க இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் வந்து நீங்க காலேஜை சூஸ் பண்ணுங்க. போன 2023ல ரவுண்ட் 1ல அதிகமான ப்ரிஃபரன்ஸ் பண்ண 440 காலேஜுமே வந்து நான் ரேங்க் பெர்சன்டேஜ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், தைரியமா கொடுக்குறேன். இந்த டேட்டா பியூர் கவுன்சிலிங்ல வந்த டேட்டா. கவுன்சிலிங்ல இருந்து எடுத்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்த சீட்ஸ் அவங்களோட டோட்டல் சீட்ஸோட பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு நல்ல அனாலிசிஸ்னு நான் நினைக்கிறேன். இது பிரகாரம் ரேங்க் பண்ண காலேஜஸ் வந்து ஏற்கனவே நீங்க சாய்ஸஸ்ல வந்து நீங்க நிறைய ரெடி பண்ணியிருப்பீங்க. சார் அது போக வந்து சாய்ஸஸ் பத்தலையா, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஏற்கனவே சாய்ஸஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க. அது போக வந்து நான் வந்து ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன், ஜோன் வைஸா எப்படி காலேஜ் பார்க்கணும். 1000 சீரிஸ், 2000 சீரிஸ், 3000 சீரிஸ், 4000 சீரிஸ், 5000 சீரிஸ், அதையும் ஒரு கன்சிடர் வச்சுட்டு நீங்க உங்க ஜோன்ல வந்து காலேஜ் நீங்க ப்ரிஃபர் பண்ண காலேஜோட இந்த காலேஜையும் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யாருக்குமே வந்து என்ன வராது, நாட் அலாட்டட் வராது. எவ்வளவு நீங்க சாய்ஸஸ் வந்து அதிகமா போடுறீங்களோ அவ்வளவு வந்து உங்களுக்கு என்ன அது நல்ல காலேஜ் கிடைக்கும். கேரியர் கைடன்ஸ் குரு ஜாகிர் ஹுசைன் சார்பா எல்லாத்துக்குமே வந்து நல்ல காலேஜ் நல்ல குரூப் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலேஜ் நல்ல குரூப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ
அவ்வளோக்கு நல்லது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து நம்ம மட்டும் பலன் அடையக்கூடாது, நம்மளுடைய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் பையங்க எல்லாருமே வந்து பலன் அடையணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், எப்போவும் நான் முடிக்கும்போது சொல்கிறதா என்னது, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.